இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கான்செப்ட் வைஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். வால்யூம் ட்ரேட் வைஸ்லையும் சரி, வால்யூம் ப்ரெஷர் இல்லை. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது வால்யூம் ட்ரேட் தான். ஸோ வால்யூம் ட்ரேட் வைஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கான ரிசல்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அந்த மாதிரியான விஷயங்களோட ஷேர் பண்ணலாமா? வால்யூம் ப்ரெஷர் தான் ப்ரோ. ஓகே, வால்யூம் ப்ரெஷர் வைஸில் மட்டும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? புரியல, எப்படி? 4 மினிட்ஸ் எடுக்கும்போது நான் ரிசெக்ட் பண்ணிட்டு. ஓகே, அதான் கொஞ்சம் மைனஸ் ஆகுது. அதான் அந்த ஹரிசாண்டல் லைன் கொடுக்க சூஸ் பண்ணுற இடம் எனக்கு நான் தப்பாக சூஸ் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். இதில் வால்யூம் ப்ரெஷர் கான்செப்ட் வைஸ்லையா? வால்யூம் ட்ரேடு. ஓகே, வால்யூம் ட்ரேடில் அந்த நம்ம லாஸ்ட் கேண்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஹரிசாண்டல் போடுறதுல மைனஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கா உங்களுக்கு? ஆமாம். ஓகே ஓகே, நான் என்னதான் அந்த லைன் கரெக்டாக போட்டாலும் எனக்கு அது லாஸ்ட்ல தான் கடைசியில் முடியுது. ஸோ நான் அந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் எனக்கு தெரியும். அந்த வால்யூம் எந்த லெவல்ல இருந்து லிக்விடிட்டி கம்ப்ளீட் பண்ணி மூவ் பண்ணுங்கிறதுல டவுட் இருக்கு, கரெக்டா? ஆமாம். ஓகே, டன். வேற வால்யூமில் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு கரெக்டாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியுமே பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கொடுத்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு வால்யூம் ட்ரேட் வைஸில் நான் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறது எத்தனை பேர்? சரி, அப்போ இன்றைக்கி கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வால்யூம் ட்ரேட் கான்செப்டை பற்றி நான் கொஞ்சம் கிளியரன்ஸ் கொடுத்துட்றேன். கொஞ்சம் கிளியராக பார்த்துறேன். சரி, மற்றபடி வேறு கான்செப்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஷேர் பண்ணலாமா? இதை தாண்டி வேறு கான்செப்ட் வைஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, வால்யூம் ப்ரெஷராக இருக்கட்டும், ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கட்டும், அந்த மெத்தட்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது? வால்யூம் ப்ரெஷர் நல்லா போயிட்டு இருக்கு. வால்யூம் ப்ரெஷர் கான்செப்டா? ஆமாம் ப்ரோ, நல்லா போகுது. ஓகே, எந்த சார்ட் எடுத்து நம்ம நார்மலாகவே சும்மா பார்த்தாலே நல்ல ஒரு அக்யூரசி கொடுக்குது. நம்ம நல்லா தெளிவாக பார்த்து எடுத்தோம்னா நல்ல ப்ராஃபிட் தான். நான் ஒரு பாஸ்ட் ஒரு 1 வீக்காக எடுத்துகிட்டு இருக்கேன், நல்ல ரிசல்ட் தான் பண்ணுது. ஓகே, வால்யூம் ப்ரெஷர் ஒன்றே போதும் ப்ரோ, நல்லா இருக்கு. வால்யூம் ப்ரெஷர் சொல்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. சூப்பர் சூப்பர். அப்போ ஒரு ஐடியா இருக்குல்ல, இப்போ எந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். வால்யூம் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லிடுறேன். ஒரே சார்ட்டில் நீங்கள் மல்டிபிள் ஆஃப் டாஸ்க் வந்து எடுக்க வேண்டாம், ஓகேவா? நம்ம அதிகமாக டாஸ்க்கு கொடுக்குறோம், இத்தனை ஒரு சார்ட்டில் நம்ம 10 ட்ரேட் 15 ட்ரேட் வால்யூம் ப்ரெஷர்லேயே பண்ணுறோன்னு சொல்லும்போது, இப்போ ஒரே இடத்துல ஏதாச்சும் மார்க்கெட்டோடைய வால்யூம் எக்ஸ்டென்ஷனாக மூவ் ஆகி நமக்கு லாஸ் கொடுத்தாலோ, இல்லை அப்நார்மல் எக்ஸ்ட்ரா வால்யூம் ப்ரெஷர் நமக்கு மார்க்கெட்டில் இருந்தாலோ நம்மளால் அதை வந்து அந்த டைமில் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு லாஸ் வருது அப்படின்னாலுமே ஓகே எப்படினாலும் ரெக்கவர் பண்ணிடலாம், அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துடும். நான் சொல்கிறது புரியுதா? அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் எடுங்க, அதில் அனலைஸ் பண்ணுங்கள், அதில் ஒரு 3 ட்ரேட் எடுங்க வால்யூம் ப்ரெஷர் கான்செப்ட் வைஸில். தென் அடுத்த சார்ட் போங்க, அதில் ஒரு 3 ட்ரேட் எடுங்க. அப்போ ஒரு 6 ட்ரேட் ஆகிடும். ஏன்னா வால்யூம் ப்ரெஷர்னு சொல்லும்போது அதில் லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கான மெத்தடும் இருக்குது, ப்ளஸ் உங்களுடைய ட்ரேட் மைனஸ் ஆகுதுன்னா அதுக்கான ரீசன் என்னங்கிற விஷயத்தை நம்மளால் அதில் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்லேயோ இல்லை ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணியுமே இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் ஆகுதுன்னா அந்த டைமில் அந்த சார்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஓகேவா? ஏன்னா வால்யூம் ப்ரெஷர்னு சொல்லும்போது நம்ம எதனால் அங்கே ட்ரேட் பண்ணுறோம், பாசிட்டிவாக நெகட்டிவ் எதனாலங்கிற விஷயம் கிளியராக நமக்கு தெரியும். ஸோ அதுதான் நமக்கான ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? சரி, அப்போது இந்த வால்யூம் ட்ரேட் பற்றின விஷயத்தை நான் ஒன்ஸ் அகைன் கூட இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கிளியர் பண்ணிடுறேன். டவுட் இருக்கிறவங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி மண்டே கிளாஸ் செஷன், ஸோ பேசிக் ரிவர்சல் எல்லாமே நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன். சரி, மார்க்கெட்டில் வந்ததுமே என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி இருந்தால் ஒரு சார்ட் சூஸ் பண்ணணுங்கிற விஷயத்துலேருந்து எனக்கு ஒருத்தவங்க தெளிவாக மைக் ஆன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? தெளிவாக ஒரு சார்ட் சூஸ் பண்ண போகிறோம், அது எந்த மாதிரி சூஸ் பண்ணணும், அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி அவாய்ட் பண்ணணும், அடுத்து ட்ரேடிங் மெத்தட்ஸுக்கான பிளான் என்னென்ன, ஒருத்தவங்க மைக் ஆன் பண்ணி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு 1 ஹவர் சார்ட்டில் மெஜாரிட்டி என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 1 ஹவர் சார்ட்டில் மெஜாரிட்டி அனலைஸ் பண்ணுவீங்க, ஓகே. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டைம் கேண்டில் என்ன ப்ரெஷரில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே.
அப்படி இது ரெண்டுமே பார்த்துட்டு நம்ம ஒரு 1 மினிட்ல நம்ம ட்ரேட் பண்றோம் இல்ல ஒரு 5 மினிட்ல ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அதுல ஏதாவது கேப் அப்ஸ் இருக்கா இல்ல வேற ஏதாவது மர்பூஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே நம்ம 1 மினிட் சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 1 ஹவர்னு சொல்லும்போது நீங்கள் அங்கே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் 1 மினிட் சார்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா 1 மினிட்டில் உங்களுக்கு கேப் அப் அதிகமாக இருக்கும், அந்த அனலைசிங் டைம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மினிட்ல கேப் அப்ஸ் அதிகமாக இருக்கா, ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, வால்யூம்ஸுடைய ரன்னிங் எப்படி இருக்குது, டோஜி கண்டினியூவாக கொடுக்குறாங்களாங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா டோஜி கண்டினியூவாக வருது அப்படின்னாலோ இல்லை வால்யூம்ஸில் ஹை ப்ரெஷர் ரன்னிங் இருக்குது, பையருக்கும் சிலருக்கும் ஸ்பீட் வால்யூம் ப்ரெஷர் வேறு, நார்மலான ரன்னிங்லேயே ப்ரெஷர் இருக்கிறது வேறு, அப் நார்மல் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது, கேப்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலுமே நம்ம வந்து அந்த ட்ரேட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த சார்ட்டை வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக சார்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைவ் அசெட் எடுக்கிறேன், யூஎஸ்டி ஜேபிஒய் லைவ் அசெட்டும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓடிசி சார்ட்டும் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். சரி, யூஎஸ்டி பிடிடியும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு சார்ட் பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா? இந்த ஒரு சார்ட்டை ஈவன் நம்ம என்ன ட்ரேட் மெத்தட் இருந்தாலும் சரி, இங்கே இந்த சார்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா? பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. ஓகே, அப்போது தெளிவாக பார்க்கலாம். ரொம்ப ஜூம் அவுட் பண்ணி ப்ரீவியஸ்லேருந்தே கேப்ஸ் இருக்காருலாம் பார்த்துட்டு வர வேண்டாம். நமக்கு தேவை கேப் அப் அண்ட் கேப் டவுன் மார்க்கெட்டில் கண்டினியூவாக வரக்கூடாது. இந்த லெவலில் பாருங்கள், மார்க்கெட் நமக்கு ஒரு கேப் டவுன் ஃபார்ம் பண்ணி செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. தென் பையர் ப்ரெஷர், அடுத்து கேப் அப்ஸ் ஃபார்ம் ஆகலை, அடுத்து இங்கே நார்மலாக ஒரு கேப் அப் இருக்குது, அடுத்து இங்கே பெரிய லெவலில் இல்லை, இங்கே இந்த பையர் நமக்கு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்காங்க, தென் இங்கே ஒரு கேப் அப். ஸோ பெரிய அளவில் கேப் அப் அண்ட் கேப் டவுன் கண்டினியூ ஆகலை. அப்போ இந்த சார்ட் வந்து ஓகே தான். ஒன்று. ரெண்டாவது, கரண்ட் டைமில் ரன் ஆகக்கூடிய கேண்டிலுடைய ப்ரெஷர் வந்து பெரிய அளவில் பையருக்கும் செல்லருக்குமான ப்ரெஷரில் இல்லை, ஒரு நார்மல் கேண்டிலாக தான் இருக்குது. இப்போ இங்கே ஃபைட் பண்ணுறதுக்கான ரீசன் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் லெவல், அது பரவாயில்ல. பட் நமக்கு வால்யூம் வந்து பெரிய அளவில் ப்ரெஷரில் இல்லை, நார்மல் தான். ஓகேங்களா? தென் நமக்கு இங்கே டோஜி கண்டினியூவாக வரல. டோஜி கண்டினியூவாக வருதுன்னா லைவ் அசெட்ஸில் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். ஓடிசின்னு சொல்லும்போது உங்களுக்கு டோஜியோட கண்டினியூஷன் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்காது. இப்போ நம்ம லைவ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு மண்டே, ஸோ இன்றைக்கி தான் செஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும், கரெக்டாக? ஸோ மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாங் டேர்மில் போய் தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே நம்ம கேப்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகியிருக்கா, டோஜி கண்டினியூ வந்திருக்கா, வால்யூம் ப்ரெஷர் எந்த மாதிரி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம நார்மலாகவே தெரிஞ்சுப்போம். சரியா? மார்க்கெட் ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து செல் சைடுக்கான ப்ரெஷரை இன்வால்வ் பண்ணியிருக்கு. தென் இப்போ ரிவர்ஸ் ஆகி பையருக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் மார்க்கெட் எடுத்திருக்கு, ஓபி லெவல் மாதிரி. சரி, இப்போது நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஓடிசியில் இருக்கக்கூடிய அனலைஸ் எடுத்துடலாம். அப்போது சார்ட் சூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? நமக்கு ஸ்பீட் ரன், கேப் அப் அண்ட் கேப் டவுன், டோஜி கண்டினியூவாக வருது, கேப்ஸ் வந்து மார்க்கெட்டில் அகைன் கண்டினியூவாக வருது அப்படின்னாலும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் லாங் டேர்ம் ப்ரைஸ் அனலைசிஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டுடைய மெஜாரிட்டி அது ட்ரெண்ட் வைஸில் பையருக்கு இருக்கா செல்லருக்கு இருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் டேர்ம் ப்ரைஸ் அனலைஸ் வந்து நமக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஒரு சார்ட்டை நம்ம எந்த மாதிரி ட்ரெண்ட் வைஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம யூஎஸ்டி பிடிடி சூஸ் பண்ணியிருந்தாலும் அதோட 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். என்ன ப்ரோ? ரேஞ்ச் மார்க்கெட்னு எதனால சொல்கிறோம்? பிரைஸ் பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்லயே இருக்குது. ஒரே பிரைஸ்ல அது மூவ் ஆயிட்டே தான் இருக்குது. எந்த அளவுக்கு பையருக்கான பிரைஸ் நமக்கு மார்க்கெட்ல ஹை ரீச் பண்றாங்க 127 குள்ள மட்டும் தான் போகுது. எஸ், எந்த அளவுக்கு நமக்கு ஹை இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு லோவரும் கொடுத்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரக்சர் வைஸ்ல ரன் ஆயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பை அண்ட் செல்னு மார்க்கெட்ல நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். பையருடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகலை, செல்லருக்கான வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகலைன்னு சொல்லும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து எந்த லெவலில் தான் இருக்கும், ஒரு ஹோல்டிங்குள்ளே தான் இருக்கும். இந்த ஹோல்டிங் ஏரியாவை நம்ம ரேஞ்ச் மார்க்கெட் சைட்வேஸ் ஸ்ட்ரக்சர்னு நம்ம வந்து அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லெவலுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன, அதுக்கான கேரக்டர்ஸ் என்னென்ன, மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கான கேரக்டர் என்ன. மார்க்கெட் ரேஞ்சில் இருக்காங்கன்னா எஸ் பாத் சைடுக்கான ப்ரெஷருமே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். கரெக்டாக
நான் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றேன். இப்போது நம்ம ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக 1 ஹவர் சூஸ் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்டுன்னு சொல்லும்போது ஒன்று அப் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம், இன்னொன்று டவுன் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம், மூணாவதாக ரேஞ்ச் மார்க்கெட்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், அது ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்போ அப் ட்ரெண்ட்னு சொல்லும் போது இப்போ எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் தெரியும். அங்கே பையருக்கான மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும், செல்லர் வருவாங்க, அந்த செல்லர் கேண்டில் வைஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும், மெஜாரிட்டி வைஸில் பையர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால பையருடைய வேல்யூ உங்களுக்கு எங்கே ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் கொடுக்குதோ அங்கே ப்ரைஸ் நமக்கு ரிவர்சல் கொடுத்து பை சைடுக்கான வால்யூம் நமக்கு மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பை சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். செல் சைடுக்குன்னு சொல்லும்போது அங்கே செல்லருக்கான மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும், அங்கே பையர்ஸ் வருவாங்க, வரக்கூடிய பையர் கேண்டில் வைஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும், மூவிங்கில் வீக்காக இருக்கும். காரணம் செல்லருக்கான மெஜாரிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த செல்லர் வரக்கூடிய லெவலில் பையர் வரக்கூடிய லெவலில் செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் எங்கே உங்களுக்கு ஸ்ட்ராங் என்ட்ரி கொடுக்குறாங்களோ அங்கே இந்த பையருக்கான ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி செல் சைடை கண்டினியூ பண்ணும். ஓகேவா? அப்போது இந்த ட்ரெண்ட் வைஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பையர் போகும்போது செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகக்கூடிய லெவல் எங்கே இருக்குது, தென் செல்லர் வரும்போது பையர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகக்கூடிய லெவல் எங்கே இருக்குது, ஒன்று. ரெண்டாவது, டவுன் ட்ரெண்டில் செல்லர் வரும்போது பையர் என்ட்ரி ஆகிறதுக்கான லெவல் எங்கே இருக்குது, அதே மாதிரி பையர் கண்டினியூ பண்ணும்போது பையரால் டீப்பாக ட்ரெண்டை சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் எங்கே என்ட்ரி கொடுக்குதுங்கிறது எங்கே என்ட்ரி கொடுக்குது அப்படிங்கிற லெவலில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரெண்டாச்சா? இதே விஷயம் ரேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பையருக்கான வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு செல்லருக்கான வேல்யூ மார்க்கெட்டில் கொடுத்துடுவாங்க. ஓகேவா? எந்த அளவுக்கு உங்களுக்கு பையருக்கான வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் செல் சைடுக்கு வந்துடும். அப்போது இந்த லெவலில் 10 ரூபாய்க்கு ப்ரைஸ்னா இந்த லெவல்லையும் 10 ரூபாய்க்கான ப்ரைஸ் தான். இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அண்ட் டிக்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ எவ்வளோ டைம் எடுத்துருக்குங்கிறது அடுத்து. ஓகேங்களா? அப்போ பாட் சைட், பை சைடு அண்ட் செல் சைடுக்கான ப்ரெஷர் ஒரே லெவலில் போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஒரு வேல்யூவை நம்ம ரேஞ்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பையருக்கான ப்ரெஷரில் செல்லருக்கான ப்ரெஷரும் செல்லருக்கான ட்ரெண்டில் பையருமா ஃபைட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த லெவலில் நமக்கு யாருக்கு இருக்குது, ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ரெண்டு பேருக்குமான ப்ரெஷருமே இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ செல்லர் வரும்போது உங்களுக்கு பை என்ட்ரி கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கான்செப்ட் வைஸில் வால்யூம் ப்ரெஷரில் கிடைக்குதுன்னா அதுக்கான ட்ரேட் என்ட்ரி போகலாம். செல்லர் வரும்போது பை என்ட்ரி, அதே மாதிரி பையர் போகும்போது செல்லர் என்ட்ரி கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கரண்ட் கேண்டில் ப்ரெஷர், இப்போ நம்ம ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணியாச்சு, ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போது கரண்ட் டைமில் ரன் ஆகக்கூடிய இந்த 1 ஹவர் கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது யாருக்கான ப்ரெஷருங்கிறத அடுத்தபடியாக அனலைஸ் பண்ணணும். சார்ட் சூஸ் பண்ணுறோம், 1 ஹவரில் வரோம், மெஜாரிட்டி ட்ரெண்டு ஸ்ட்ரக்சர் யாருக்கு இருக்குங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணுறீங்க. தென் கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர், இப்போ ரன் ஆகக்கூடிய கேண்டில் ஸ்டிக் யாருக்கான ப்ரெஷரில் இருக்குங்கிறத நம்ம அடுத்தபடியாக அனலைஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போது ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன்ஸ், பிரேக் அவுட்ஸ், ஒரு ப்ரெஷர்லேருந்து இன்னொரு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணலாம். சரியா? அப்போது இங்கே நமக்கு செல்லருக்கான ப்ரைஸ் வராங்க, இந்த ஒரு பர்டிகுலர் லெவல் நம்ம ஹரிசாண்டல் போடுறோம் அப்படின்னா செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர், செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர், இங்கேயும் செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர். அப்போது நமக்கு மார்க்கெட்டில் இந்த ஒரு லெவல் அப்படிங்கிறது செல்லர் வரும்போது பையருக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய லெவல் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டாலும் சரி, இல்லை ஹாரிசாண்டல் லைன் போட்டாலும் சரி. ஓகேவா? செல்லர் வரும்போது இந்த ஒரு பர்டிகுலரான லெவலில் பையருக்கான ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ பை சைட் மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா இங்கே கவனிங்க, பையர் போகும்போது செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர், அதை பிரேக் பண்ணி இந்த லெவலில் யார் எக்ஸிட் ஆகிறா, பையர். அப்படின்னா பையருக்கான வால்யூம் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸில் அதிகமாகவே இருக்குது. சரியா? அப்போ இந்த ப்ரைஸ் நமக்கு இங்கே ரிஜெக்ட் ஆகுது. இந்த ஒரு லெவல் இங்கே இருக்கக்கூடிய பையர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸை கண்டினியூ பண்ண விடாமல் செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போது இதை பிரேக் பண்ணி நமக்கு பையருக்கான வால்யூம் இங்கே எக்ஸ்டென்ஷனாக போயிருக்குன்னு சொல்லும்போது பை சைடு வால்யூம் ப்ரெஷர் நமக்கு அதிகமாக இருக்குது. தென் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் இந்த பையரால் அடுத்த மார்க்கெட்டை கண்டினியூ பண்ண முடியல, டாப்லேருந்து செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் என்ட்ரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 1 ஹவருக்கு மார்க்கெட் செல்லர் ப்ரெஷரில் வருது, செல்லர் வரும்போது கீழே வந்து பையர் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ரிவர்ஸே ஆகலை, டேரெக்டாக செல் சைடுக்கு தான் இருக்குது. இப்போ தான் இந்த கேண்டில்ஸ்டிக் ஓப்பன் ஆகிருக்கு. 53 மினிட்ஸ் நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும், கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷரை ஒரு ஹரிசாண்டல் லைன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட டாப் வீக்கில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன டாப் வீக்கில் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் நம்ம போடுவோம், ஆனால் இந்த கேண்டில் இப்போ தான் ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ நான் இதில் வந்து எடுத்துக்கல. சரியா? இப்போ இந்த ரிஜெக்ஷன் லெவலுக்கு ரீசன் ஏதாச்சும் இருக்கா? இந்த பையர் போய் செல்லர் என்ட்ரி ஆகிறதுக்கான ரீசன் ஏதாச்சும் இருக்கா மார்க்கெட்டில்?
இது நமக்கு என்ன லெவல்? சொல்லலாமா? பையருக்கான ப்ரைஸ் இங்கே நமக்கு ஒரு கன்டினியூஷன் கொடுத்து போகும்போது ப்ரைஸ் டைரெக்டாக ரிஜெக்ட் ஆகி செல் சைடுக்கு நமக்கு டீப்பாகவே ட்ராப் ஆகுறாங்க. ஸோ நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அங்கே செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? தென் உங்களுக்கு ரேஞ்ச் மார்க்கெட், உங்களுக்கான ஸ்ட்ரக்சர் மொத்தமே ரேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லும்போது இங்கே என்ட்ரியான ஸ்ட்ராங்கான செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் இந்த லெவலுக்கு உங்களுக்கு என்ன ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கான கன்ஃபர்மேஷன் தானே. இங்கே உங்களுக்கு செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் என்ட்ரி ஆகும். அப்படின்னா இப்போ கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்? செல் சைடுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு பார்க்குறோம். ஒரு பாயிண்ட் கிடச்சிடுச்சா? இப்போ இந்த பையர் எதனால ரிஜெக்ட் ஆகி செல் சைடு வராங்கங்கிற விஷயம் நமக்கு இப்போ தெரியும். அடுத்து கவனிக்கலாம். இப்போ ரன் ஆகக்கூடிய கரண்ட் டைம் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிலில் விக்கில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் செல்லருக்கான ப்ரைஸ் வந்துட்டு திருப்பி பையருக்கு போகிறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? இது வரைக்கும் செல்லர் வந்திருக்காங்க, கீழே இருந்து பையருக்கான என்ட்ரி எதுவாக இருக்கும்? அனலைஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கேண்டலோட வால்யூம் ப்ரெஷர். எஸ், வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர். இங்கே இது வரைக்கும் பையர் நமக்கு ரீச் பண்ணுறாங்க, தென் பிரேக் பண்ணி செல்லர் கீழே வராங்க. செல்லர் கீழே வரும்போது கீழே இந்த பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் எண்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் டோஜில் நமக்கு க்ளோஸ் வைக்குது. அப்போ இது வரைக்கும் பையர் போய் செல்லர் என்ட்ரி ஆகியிருக்காங்கிற லெவலில் பிரேக் பண்ணி பையர் வால்யூம் நமக்கு எக்ஸிட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஒரு ஏரியா அப்படிங்கிறது பை சைடு மார்க்கெட் ப்ரெஷரை நமக்கு கிளியராக தெரியுது. கரெக்டா? பை சைடு ஏரியால தான் நான் ஒரு டைம் தப்பு பண்ணிருந்தேன் பிரதர். ஓகே, எப்படி அகைன் சொல்லுங்க. அதாவது கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் மேல பையிங் போகும். அந்த ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேல பையர் போகும். நான் என்ன நினைச்சிருவேன்னா அங்கிருந்து அந்த ஹரிசாண்டல் லைன் தொடர வரைக்கும் கீழே டவுன்ல இருக்குல்ல, சோ அதுக்கு டவுன் ட்ரேட் பண்ணிக்கலாம் பண்ணா டக்குன்னு. புரியுது புரியுது புரியுது. அந்த மாதிரி போக வேண்டாம். நமக்கு அந்த லெவல்ஸ் ரீச் ஆகும்போது எடுக்கிற ட்ரேட்ஸே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண பாருங்க. சரி, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. அப்போ இங்க செல்லர் வரும்போது எதனால பை என்ட்ரி கிடைச்சதுங்கிற இப்போ ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடுச்சா? கிடைச்சிடுச்சா இல்லையா? டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்க நமக்கு பையருக்கான பிரைஸ் ப்ரெஷர் எந்த லெவல்ல இருந்து என்ட்ரி கொடுத்துருக்கு, வால்யூம் பிரைஸ் ப்ரெஷர் எங்க இருக்குங்கிறது நமக்கு இப்போ தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பையருக்கான பிரைஸ் ப்ரெஷர் நெக்ஸ்ட் கேண்டில ரிவர்ஸ் பண்ணாம டைரக்டா நெக்ஸ்ட் செல்லர் வால்யூமை கொண்டுட்டு வராங்க. அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலரான ஏரியால செல்லருக்கான ப்ரெஷர் எப்படி இருக்கு? செல்லர் வால்யூம் ப்ரெஷர் ஹை லெவலில் தான் இருக்குது. செல்லருக்கான ப்ரெஷர் இந்த ஒரு பர்டிகுலரான லெவலில் நமக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் மார்க்கெட் என்ன பண்ணுது? ஐடியா கிடைக்குதாங்க? இப்போது தெளிவாக கவனிங்க. செல்லர் வராங்களா, கீழே இருந்து பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்குதா, தென் மார்க்கெட் நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆகாமல் மறுபடியும் டைரெக்டாக செல்லர் வால்யூமே என்ட்ரி கொடுக்குறாங்க. வரக்கூடிய செல்லர் வால்யூம் இந்த லெவலில் பிரேக் பண்ணாமல் ரிஜெக்ட் ஆகுறாங்க. அப்படின்னா இந்த லெவல்லேருந்து இப்போ யார் ஸ்ட்ராங்காக என்ட்ரி கொடுக்குறாங்க? பையர் பிரைஸ் ப்ரெஷர் என்ட்ரி கொடுக்குது. அப்போது இப்போ வரக்கூடிய செல்லர் கேண்டில் நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஸ்ட்ரக்சர் வைஸ் பாசிபிளா, இல்லை நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர் வைஸ் பாசிபிளா? எங்க டவுன் ட்ரெண்டுக்கான கேரக்டர் சொல்லுங்க. ரொம்ப குழம்புறீங்க. ஏன்? செல்லர் வராங்க, இதுல இருந்து பையருக்கான ப்ரெஷர் கிடைக்குது, தென் இதுல இருந்து வந்த செல்லர் எப்படி ரிவர்ஸ் பண்ணி இது வரைக்கும் வந்து பையர் தான் க்ளோஸ் வைக்கிறான், தென் பையர் ரிவர்ஸ் ஆகல, டாப்ல இருந்து செல்லர் ப்ரெஷர். அப்படின்னா செல்லர் வராங்க, இங்க இருந்து பையருக்கான பிரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்ல என்ட்ரி கொடுக்குது. அப்போ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய பிரைஸை பிரேக் பண்ணிட்டு இருக்குன்னா ரிவர்ஸ் ஆகுமா, கண்டினியூ ஆகுமா? அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு செல்லருக்கான ப்ரெஷர்னு சொல்லும்போது அங்க பையர் வருவாங்க, கேண்டில் வைஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மூவிங்ல வீக்கா இருப்பாங்க. ஸோ நமக்கு செல்லர் தான் அடுத்து எக்ஸிட் ஆகும். அப்போ நமக்கான மெத்தட் என்ன? பையர் போகும்போது செல் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா. செல்லர் வரும்போது இந்த ரிஜெக்ஷன் லெவலில் பை ஆப்ஷன் கிடச்சிதுன்னா டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணி ரிஸ்க்கை கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கான விஷயம் என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த டைம் இந்த லெவல் அப்படிங்கிறது பிரேக் ஆகி செல்லர் எக்ஸிட் ஆகணும். இதுதான் நமக்கான விஷயம். எக்ஸிட் ஆகக்கூடிய ப்ரெஷர் இங்கே இருக்கக்கூடிய லிக்யூரிட்டி வரைக்கும் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹரிசானல் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது 1 மினிட் சார்ட்டுக்கு போகலாம். சரி, என்ன மெத்தடுக்காக ட்ரேட் பண்ணலான்னு இருந்தோம்? எந்த மாதிரி யாருக்கான ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும், யாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் ட்ரேட் பண்ணணும்? சரி, இங்கே எந்த லெவல், இங்கே என்ன கான்செப்ட் வைஸில் போகலாம்? இப்போ செல் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் இங்கே எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம்? இங்கே இப்போ நான் செல் ட்ரேட் பண்ணணும்னா என்ன ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம்? வால்யூம் ப்ரெஷர்னு சொல்லும்போது இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கவா? எடுக்கலாம் ப்ரோ, எடுக்கலாம் ப்ரோ. சரி, காமன் லெவல்லே ட்ரா பண்ணுறேன். பையர் போகிறாங்க, செல்லருக்கான ப்ரைஸ், சாரி செல்லர் வராங்க, பையர் ப்ரைஸ் ப்ரெஷர், செல்லர் வராங்க, பையர் ப்ரைஸ் ப்ரெஷர். ஸோ பிரேக் பண்ணி செல்லர் வால்யூம் எக்ஸிட் ஆகுதுன்னு சொல்லும்போது இந்த ஒரு லெவலில் நமக்கான வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர் யாருக்கு இருக்கும்? செல்லருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போது நமக்கு இங்கேருந்து என்னதான் ஸ்ட்ராங்கான பை வருதுனாலுமே நமக்கான விஷயம் என்ன, ஒரு டவுன், ஒரு செல்லருக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் பையர் வருவாங்க, கேண்டில் வைஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மூவிங்கில் வீக்காக இருப்பாங்க. அப்போ அந்த மூவிங் வீக்காக இருக்குது அப்படின்னாலே அங்கே செல்லர் என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங் லெவல்ஸில் செல்லருக்கான ப்ரெஷர் கிடைக்கத்தான் செய்யும். ஓகேங்களா. அப்போது செல்லருக்கான வால்யூம், செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஃபைட் பண்ண லெவலில் பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த டாப் லெவலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பையர் போகும்போது பையருக்கான ப்ரெஷரில் ப்ரைஸ் டிக்ரீஸ் ப்ரெஷர் என்ட்ரி கொடுக்கறதுக்காக ட்ரா பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ பையர் இந்த லெவல் ரீச் பண்ணும்போது நம்ம செல் ட்ரேட் என்ட்ரி பண்ண போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, செல்லர் வரும்போது பை சைட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் இருக்கா? இப்போ செல்லர் வராங்கன்னா இங்கே பை ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? செல்லர் வரும்போது பை ஆப்பர்ச்சுனிட்டியில் ட்ரேட் பண்ணணுமா? இப்போ கன்ஃபார்மா எதுவும் இல்லை, தெரியல ப்ரோ அங்க பார்க்கறதுக்கு. எஸ், ஸ்ட்ரக்சர் வைஸ் நமக்கு ஒரு ஃபைட்டிங்கை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டாம், செல்லர் வரும்போது பை பொசிஷனுக்கான ட்ரேட் என்ட்ரிஸ் போக வேண்டாம். ஓகேங்களா. சரி, இப்போது நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது 1 ஹவரில் மார்க்கெட் அந்த ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் லெவலில் ஃபைட் பண்ணக்கூடிய லெவல். இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணணும், எக்ஸிட் ஆகணும். அப்படி எக்ஸிட் ஆகிறதுக்கு மேபி செல்லருக்கான கரண்ட் கேண்டில் ப்ரெஷர் வீக்காக இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்துக்கும். மார்க்கெட் செல்லருக்கான வால்யூம் ப்ரெஷர் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒன்று இதை பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் எக்ஸிட் ஆகும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் எடுத்து அகெயின் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 2 விஷயத்தில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். வால்யூம் ப்ரெஷர் கிடைக்கிது அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன். இங்கே ஆல்ரெடி வால்யூம் ப்ரெஷர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த லெவல் பையரால் ரீச் பண்ணப்படுதுன்னு சொல்லும்போது நம்ம செல்லருக்கான ட்ரேட் என்ட்ரி புஷ் பண்ண போகிறோம். 1. தென் இங்கே இருக்கக்கூடிய பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் லெவல், செல்லர் வரும்போது கீழேருந்து பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் எக்ஸிட் ஆகணுங்கிறது நமக்கான அனாலிசிஸ். ஸோ பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகுதுன்னு சொல்லும்போது ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு செல் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நமக்கான இந்த சார்ட்டுக்கான பிளான். 2 ட்ரேடுக்கான பிளான் இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போது இதை 2 விதமாக பார்ப்போம். இப்போ இங்கேருந்து பை சைட் போகிறாங்க, இங்கே நீங்கள் டவுன் ட்ரேட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கான ரிவர்சல் ஆப்ஷன் இல்லாமல் பை சைட் போயிடுச்சு, ட்ரேடு லாஸ். இப்போ இந்த லாஸை நான் எப்படி ரெக்கவர் பண்ணணும்? இப்போது இங்கேருந்து பையர்ஸ் வராங்கன்னு வச்சுப்போமே, இந்த லெவலில் உங்களுக்கு பிரேக் பண்ணவே நீங்கள் டவுன் ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டீங்க. பட் டேரெக்டாக பையர் மேலே போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போது இங்கே நீங்கள் டவுன் ட்ரேட் பண்ண ட்ரேட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் எப்படி அகைன் ரெக்கவர் பண்ணுவீங்க? அந்த எக்ஸிட் லெவல்ல திருப்பி வரும்போது பை எடுக்கணும்.
எதனால் இந்த லெவலில் நம்ம அகெயின் பை பண்ணி ரெக்கவர் பண்ணணும்? ஏன்னா நமக்கு பையர் வந்து ப்ரெஷர் கொடுத்து எக்ஸிட் பண்ணிட்டாங்கல்ல, அப்போ திருப்பி வரும்போது அதில் பையர் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எஸ், இந்த லெவலில் நமக்கான பை சைடு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும். பை சைடு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இதை பிரேக் அவுட் பண்ண பையருக்கு நெக்ஸ்ட்டு செல்லர் வரும்போது நம்ம பை ட்ரேட் பண்ணி இங்கே லாஸ் ஆகிற விஷயத்தை ரெக்கவர் பண்ணிப்போம். ஒன்று. சரி, அப்போ அந்த பாயிண்ட் கிளியரா? இப்போது இங்கே ப்ராஃபிட் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி அதை எப்படி மேக் பண்ணணுங்கிற விஷயமும் அமௌண்ட்டை எப்படி மைனஸ் ஆக விடாமல் இருக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த லெவலில் நம்ம என்ன ட்ரேட் பண்ணலாம்? நம்ம என்ன அனலைஸ் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் எக்ஸிட் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்களா? இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடிங் மெத்தட் என்ன? பிரேக் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டோமோ? கரெக்டாக ட்ராப் பண்ணிருக்கேனா? சரி, இப்போ வந்த மாதிரி நெக்ஸ்ட் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ வந்த மாதிரி நெக்ஸ்ட் கேண்டிலே போனாலும் அங்க எடுக்கலாமா ப்ரோ? இல்ல கொஞ்சம் ஒரு 3 கேண்டில் விட்ட பிறகு தான் எடுக்கணுமா? எடுத்து அனுபவப்பட்டு. அதாவது இந்த வால்யூம் கொஞ்சம் உங்களுக்கு, அதாவது ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு பிரேக் அவுட் லைன் வைக்கிறீங்க, ஒரு ஹரிசாண்டல் லைன் வைக்கிறீங்கன்னா அதை பிரேக் பண்ணி நமக்கு ப்ரைஸ் எக்ஸிட் ஆயிடுச்சுங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இப்போது சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, இதை பிரேக் பண்ணிவிட்டு வால்யூம் இந்த அளவுக்கு மட்டுமே வால்யூமை வெளியில் கொடுக்கும். அது நமக்கு எக்ஸிட் ப்ரெஷர் கிடையாது. எக்ஸிட் ப்ரெஷர்னு சொல்லும்போது வால்யூமோட ப்ரெஷர் வந்து டீப்பாக இருக்கும், எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ரைஸ் வந்து நமக்கு எக்ஸிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அப்படி எக்ஸிட் ஆகுதுன்னா ரிவர்ஸ் ஆகும்போது உங்களால் ட்ரீட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம், குழம்பிக்க வேண்டாம். இப்போது இந்த லெவல் வந்து செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி கொடுத்த லெவல். இதை பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகணுங்கிறது தான் நம்மளுடைய அனலைசிஸ். கரெக்டாக ப்ரைஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகிடுச்சு. 1 ஹவர்லேயுமே நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ட்ரேட் மெத்தட் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் பிரேக் பண்ணி செல்லர் வால்யூம் எக்ஸிட் ஆகுதுன்னு சொல்லும்போது இந்த லெவலில் செல்லருக்கான வால்யூம் ப்ரெஷர் நமக்கு அதிகமாகவே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் பையர் ப்ரைஸ் ரீச் பண்ணும்போது ஒரு செல் ஆப்ஷன் ட்ரேட், வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர் கான்செப்ட் வைஸில் ஒரு பாயிண்ட் கிடச்சிடுச்சா? சரி, இப்போது 1 ஹவர் போயிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ ஓவரால் அனலைஸ் கரெக்டாக இருக்கா? மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி போகிறோன்னு தோணுதா, இல்லை ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ணுறோன்னு தோணுதா? கரெக்டாக தான் ப்ரோ. சரி, அப்படின்னா அடுத்து நாம் எடுக்க வேண்டிய ட்ரேட்ஸ் வந்து டவுன் ட்ரேட் தான், டவுனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். பையருக்கான ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகணும், இந்த லெவலில் பிரேக் பண்ணணும், நம்ம ஒரு ட்ரேட் என்ட்ரி பண்ண போகிறோம். பட் லெவல் வந்து நான் காமன் லெவல் கரெக்டாக போட்டுக்கிறேன். இப்படி வச்சா பாடி டச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி லெவல் அடிச்சுக்கிறேன். இந்த பாடியை டச் ஆகாமல் இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே கனெக்ட் ஆகுது. தென் இங்கேயும் நமக்கு ப்ரெஷர் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, பை சைடு வரும்போது நம்ம வந்து செல் ஆப்பர்ச்சுனிட்டியில் ட்ரேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அதே மாதிரி செல்லர் வரும்போது பை ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? மினிமம் அமௌண்ட்டில் ரிஸ்க் கம்மி பண்ணி போகலான்னு சொன்னேன்ல. இங்கே நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் இருக்குது, ட்ரா பண்ணிக்கலாமா? மேபி எடுத்துக்கவா? இப்படி இங்கே நமக்கு பையர் வால்யூம் ஸ்ட்ராங்கான ப்ரெஷரில் தானே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போ கரண்ட் டைமில் நம்ம இங்கே ஒரு பை பண்ணிக்கலாமா? 1 மினிட்டுக்கு, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், 1 மினிட்டுக்கு ஒரு பை பண்ணலாமா? லெவல் பிரேக் ஆகுது அப்படின்னா. எதனால் அந்த லெவல் ட்ரா பண்ணுங்கிறதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இந்த லெவலில் நம்ம இப்போ வந்தால் 1 மினிட்டுக்கு பை பண்ணலான்னு வச்சேன். எதனால டவுட் இருக்கா? இங்கே என்ன நடந்திருக்கு? பையர் போகிறாங்க, செல்லருக்கான ப்ரெஷர் இருக்குது, பிரேக் பண்ணி பையர் எக்ஸிட் ஆகுது. ஸோ இங்கே பை சைடுக்கான ப்ரெஷர் இருக்குது. இப்போ கரண்ட் கேண்டில்லையும் பையருக்கான ப்ரெஷர் இன்வால்வ் ஆகிடுச்சு. ஸோ பையர் ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்குது. ஸோ மார்க்கெட் டவுன் வருது. இங்கே நம்ம 1 மினிட்டுக்கு ரிஸ்க்கை கம்மி பண்ணி அமௌண்ட்டு குறைச்சி ஒரு பை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கரண்ட் டைமில் பையருக்கான வால்யூம் நமக்கு நல்ல ப்ரெஷராகவே இருக்குது. இந்த லெவல் ரீச் பண்ணும்போது 2 மினிட்டுக்கு டவுன் ட்ரேட் என்ட்ரி புஷ் பண்ணிடலாம். வெயிட் பண்ணலாம், நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் ரீச் பண்ணட்டும். மேபி நெக்ஸ்ட் கேண்டில் காமன் லெவல் கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ரீச் பண்ணிட்டோன்னு பார்க்கலாம். மேபி பை சைட் கிடைக்கிது அப்படின்னா இந்த லெவலில் ரீச் பண்ணாமல் மார்க்கெட் மூவ் பண்ணாது. ஸோ ரீச் பண்ணுதுன்னு சொல்லும்போது நம்ம டவுன் ட்ரேட் என்ட்ரி பண்ண போகிறோம். ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் 2 மினிட் போதும். ஓகே, சரி. இப்போ நான் டவுன் என்ட்ரி எடுத்துட்டேன். டவுன் என்ட்ரி எடுத்ததுமே நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் 3 விஷயம் இருக்குது. என்னலாம் பிரதர்? ஒரு
ஒரு ட்ரேட் நம்ம எடுத்துட்டோம், இஃப் அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சம்திங் லைக் ஏதோ ஒன்று ட்ரேட் அப்ளை பண்ணுறோன்னா அதுக்கான ரீசன் தெரியாமல் நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரில் 3 விஷயத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். என்னெல்லாம்? ரிஜெக்ஷன், ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட், உங்களுக்கான லெவலில் அது ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, அடுத்த 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். என்னெல்லாம்? ரிஜெக்ஷன், ரிவர்சல் ப்ரோ. எஸ், ரிஜெக்ஷனுங்கிறது எப்படி இருக்கும்? ரிஜெக்ஷன்னா என்ன, ரிவர்சல்னா என்ன? ரிஜெக்ஷனா நம்ம அந்த டிசைனில் போட்ட லைன்ல இருந்து அந்த கேண்டில் அது கீழே ரிஜெக்ட் ஆயிருக்கும் ப்ரோ. ஓகே. ரிவர்சல்னா அந்த ரெண்டாவது கேண்டிலும் அப்படியே ஆப்போசிட் சைட்ல கீழே வந்துடும் ப்ரோ. சரி, அப்போது ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். இங்கே நமக்கான செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் கிடைக்கக்கூடிய லெவல் கரெக்டுங்களா? அப்போது செல்லருக்கான எஸ்பிபி என்ட்ரி ஆகணும், செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் என்ட்ரி ஆகணும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த லெவலில் உங்களுக்கான ரிஜெக்ஷன் இருந்துச்சா இல்லையா? நீங்கள் பிரேக் அவுட் எடுத்த ஏரியாவில், ரிவர்சல் எடுத்த ஏரியாவில் இந்த கேண்டில் ஸ்டிக்ல பிரேக் அவுட் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரிஜெக்ஷன் போதுமான அளவு இல்லை. பட் வால்யூமில் பையரும் செல்லருக்குமான ஃபைட் என்ன பண்ணியிருக்கு? பையருக்கும் செல்லருக்குமான ஃபைட் மார்க்கெட்டில் இருக்கா இல்லையாங்க இந்த வால்யூமில்? இதோட ப்ரெஷருக்கும் இதோட ப்ரெஷரை பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியலையா? அடுத்த கேண்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரையும் பார்க்கும்போது இந்த கேண்டிலில் ரிஜெக்ஷனும் இருக்குது, செல்லருக்கான என்ட்ரி ஃபைட்டிங்கும் இருக்குது. பட் இந்த லெவலில் யாருக்கான வால்யூம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்க? யாருக்கான வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது? பையருக்கான வால்யூம். சரி, இப்போது இங்கே நம்ம எடுத்த ட்ரேட் வந்து இப்போ லாஸ் ஆகிடுச்சு. ரெக்கவர் பாயிண்ட் என்ன? அதே இடத்துல மறுபடியும் ரியாக்ட் ஆகிறப்போ பை ட்ரேட் எடுக்க போகிறோம். சரி, பை ட்ரேட் எடுக்க போகிறீங்க, இது லாஸ் ஆகக்கூடாது கரெக்டாக? லாஸ் ஆகக்கூடாதுன்னா இங்கே நடந்த விஷயங்களில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இங்கே நமக்கான ஃபைட்டிங் இருக்கான்னு பார்த்தா எஸ், கண்டிப்பாக உங்களுக்கான ஃபைட்டிங் இருக்குது. பையர் போகிறாங்க, இந்த லெவலில் நமக்கு ரிஜெக்ஷன் ப்ரெஷர் மார்க்கெட் கொடுத்து தான் நமக்கு ஸ்ட்ரக்சர் மூவ் ஆச்சு, கவனித்தேன். தென் பையருக்கான வால்யூம் எக்ஸ்டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாகலை, பையருக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டை நமக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போது இங்கேருந்து நமக்கு பையருக்கான வால்யூம் ப்ரெஷர் எக்ஸிட் ஆகிருக்கு, பையர் டீப்பாக எக்ஸிட் ஆகிருக்காங்கன்னு சொல்லும்போது இங்கே நமக்கு யாருக்கான ப்ரெஷர் கிடைக்கணும்? பையர் ப்ரெஷர் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் ரீச் ஆகும்போது நம்ம ட்ரேட் அப்ளை பண்ணியிருப்போம். சரி, இங்கே நான் இப்போ பை பண்ணிட்டேன்னு வச்சுப்போவேன், மார்க்கெட்டுடைய ப்ரெஷர் வைஸ் என்ன இருக்குது? மார்க்கெட்டுடைய ப்ரெஷர் யாருக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு? மார்க்கெட்டுடைய ப்ரெஷர் யாருக்கு இன்வால்வ் ஆகிருக்கு? பை சைட் ஆர் செல் சைட், நீங்கள் ட்ரேட் பண்ண இடத்துல இருந்து. இப்போ இங்கே நம்ம செல் ட்ரேட் எடுத்திருப்போம், நம்ம செல் ட்ரேட் பண்ண இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னாலே மார்க்கெட்டில் செல்லர் வால்யூம் டீப்பான ப்ரெஷர் கொடுத்துருச்சு. அப்படி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இந்த வேல்யூவில் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவோமா, மைனஸில் இருக்குன்னு சொல்லுவோமா? ஆனால் இங்கே நமக்கு பையர் வால்யூம் ப்ரெஷர் கிடைக்கணும். ஓகேங்களா? ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் அடுத்து பை சைடுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷரை பிரேக் பண்ணி தான் பையர் எக்ஸிட் ஆகும். இங்கே உங்களுக்கான பையருக்கான ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம 2 நிமிஷம் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய லெவலில் பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் பையர் வால்யூம் வந்தாகணும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரைஸை எடுத்துகிட்டு வேணால் செல்லர் ட்ராப் ஆகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நமக்கு லாஸ் ஆகக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் வந்து நமக்கு என்ன ப்ரோ கிடைக்க வாய்ப்பு ஆல்ரெடி ப்ரைஸ் எடுத்துருக்குங்கிறது ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு தான். இருந்தாலுமே நமக்கு இங்கே பையர் வால்யூம் ஸ்ட்ராங்காக தானே பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ செல்லர் வரும்போது பையர் ப்ரெஷர் நமக்கு கிடைக்க வேண்டியது தான். பார்க்கலாம். இல்லை ப்ரோ, இப்போ செல்லர் என்ட்ரி எடுத்தோம்னா நல்லா வின்னிங் ரேட் இருக்கும். நோ வின்னிங் ரேஷியோ நீங்கள் எதனால் சொல்கிறீங்கன்னா டவுன் ட்ரெண்டை பார்த்து சொல்கிறீங்க. மார்க்கெட் வந்து செல்லருக்கான ப்ரெஷரில் இருக்குது, கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் வந்து செல் சைடுக்கு இருக்குங்கிறதுனால இங்கே நம்ம செல் ட்ரேட் போகலான்னு பார்க்குறோம். பட் ஸ்ட்ரக்சர் வைஸில் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் யாருக்கு தான் இந்த லெவலில் மிஸ் பண்ணக்கூடாது. சரிதா? இப்போது இந்த லெவலில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே ட்ரேட் உங்களுக்கு என்னது தான்? ட்ரேட் என்னது தான்? பாசிட்டிவ் தான். ஆனால் அதுக்கு நடுவில் மார்க்கெட் கொடுத்த இந்த ரன்னிங்கை நீங்கள் கால்குலேட் பண்ண மறந்துடக்கூடாது. அகைன் நான் சொல்கிறேன், நான் சொன்ன பாயிண்ட்டை மறக்கவே கூடாது. இங்கே உங்களுக்கு ஃபைட் பண்ணி தான் பையருக்கான வால்யூம் ப்ரெஷர் எக்ஸிட் ஆகுதுன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் இங்கே வருதுன்னா கண்டிப்பாக அங்கே பை சைடுக்கான ப்ரெஷர் கிடைக்கத்தான் செய்யும்.
நம்ம கான்செப்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர் அதுதான். அது கொடுக்காம மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, கீழே போகக்கூடாது. இப்போ இந்த இடத்த நீங்கள் தெளிவாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, மேபி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், மேபி இதை நான் யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னா நீங்கள் இதை ஒன்று தெளிவாக பாருங்கள். இந்த செல்லருக்கான ப்ரெஷர் இந்த லெவலில் ரீச் பண்ணதும் டக்குன்னு ஒரு ப்ரெஷர் கொடுத்து தான் செல்லர் வால்யூம் இந்த அளவுக்கு எக்ஸிட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ப்ரெஷர் டக்குன்னு தான் எக்ஸிட் ஆகிருக்குமே தவிர இதை பிரேக் பண்ணி ரிஜெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் செல்லர் வால்யூம் எக்ஸிட் ஆகலை. அப்போ இங்கே உங்களுக்கான பையர் ப்ரெஷர் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். செல்லர் வரான், பையர் ப்ரெஷர், இதை ஃபைட் பண்ணி தான் வால்யூம் எக்ஸிட் ஆகுது. இங்கே பையருக்கான ப்ரெஷர் இருக்குது, தெளிவாகவே இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பையருக்கான ப்ரெஷர் ரெஃப்ளெக்ட் ஆகாமல் எங்கேயும் போகாது. ஓகேவா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒருவேளை இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு பையர் போகிட்டு அதுக்கப்புறம் வேணால் செல்லர் வந்து நமக்கு ஒரு ட்ரேட் லாஸ் ஆகலாம். ஏன்னா கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் செல் சைடு இருக்குது, 1 ஹவரில் நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறது மேபி ஒரு ரிஸ்க்கு அப்படின்னா இங்கே நமக்கு செல்லருக்கான ப்ரெஷர் என்ட்ரி கொடுத்துருக்கணும்ல, ரிவர்சல் கொடுத்துருக்கணும்ல, ரிவர்ஸ் ஆகலை. அதனால தான் கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போகிறோம். நீங்கள் ஸ்ட்ரக்சர் அனலைஸை பொறுத்த வரைக்கும் செல் சைடு தான், இப்போவும் மார்க்கெட் வந்து செல் சைடு தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஸ்ட்ரக்சர் வைஸில் அந்த செல் சைட் ப்ரெஷருக்காக நான் ட்ரேட் பண்ணுறேன், அந்த ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது அந்த லெவலில் யார் ஸ்ட்ராங் ஆகுறாங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் இந்த லெவலில் நடக்கக்கூடிய ரிஜெக்ஷன் ரிவர்சல் ப்ரெஷரை கவனிக்கணும்னு சொல்கிறது. ரிஜெக்ஷன் ப்ரெஷர் இல்லை, டைரெக்டாக மேலே போயிடுச்சு ப்ரோ, இந்த கேண்டில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி அடுத்த கேண்டில் வந்துடுச்சுன்னா ஓகே பரவாயில்ல, நம்ம அடுத்து இங்கே ரெக்கவர் ட்ரேட் என்ட்ரி பண்ண வேண்டாம். ரிஜெக்ஷனோட மார்க்கெட் மேலே போயிருக்குன்னா இங்கே ஒரு ஃபைட்டிங் நடந்திருக்கு, அந்த ஃபைட்டிங்கில் பை சைடுக்கான ப்ரெஷர் அதிகம். ஸோ பிரேக் பண்ணி பையர் எக்ஸிட் ஆயிருக்கான். நெக்ஸ்ட்டு செல்லர் வரும்போது பை என்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, ஒருவேளை இது லாஸாகவே ஆகியிருக்கலாம்னு வச்சுப்போம். இங்கே ஃபைட் பண்ணுது, இந்த ஒரு பையர் கேண்டில் இந்த அளவுக்கு சின்னதாக கீழே முடிஞ்சால் கூட ட்ரேட் வந்து லாஸ் தான், கரெக்டாக நான் சொல்கிறது. ஆனாலும் இந்த ப்ரைஸை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் மார்க்கெட்டால் செல்லரை கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கே ப்ரைஸ் இருக்குங்கிற விஷயத்தை வச்சு தானே அனலைஸ் பண்ணி கொண்டுட்டு வரோம். அதனால ஓகேங்களா. துரை பிரதர் சொல்லுங்கள் பிரதர், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஆன்சர் வச்சிருக்கீங்க, இப்போ எடுத்துட்டு இருக்க லெவலுக்கு ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கு இப்போ. அதாவது ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு வார்னிங் டெஸ்ட், இதை சொல்கிறீங்களா? ஆன்சர் தான் கொடுத்தது. இதை சொல்கிறீங்களா? இல்லை ப்ரோ, அது நம்ம எடுத்துருக்கதே ஒரு ஆன்சர் தான் சொல்கிறேன் ப்ரோ. இல்லை, நம்ம லைன் போட்டிருக்கதே ப்ரீவியஸ் தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன எப்படி சொல்கிறீங்க, நான் புரியல நீங்கள் சொல்கிறது. இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் போகணும். இன்னுமா? ஓகே, அந்த நம்ம லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுவே ஒரு ஃபாலிங் ப்ரெஷருக்கான ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழையா? இல்லை, இப்போ என்ட்ரி எடுத்துட்டு லெவல். ப்ரோ என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. இந்த லெவலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய லெவலுக்கும் சம்மந்தம் இல்லையே. இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் காட்ட முடியுமா? இது இன்னும் ப்ரீவியஸ்லாம் போக வேண்டாம், ஏன்னா அதுக்கெல்லாம் வால்யூம் ப்ரெஷர் சம்மந்தப்படுத்தாது. ப்ரீவியஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும். அங்கே பாருங்க, இதுக்கான ஆன்சராக தான் இப்போ இருந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். இந்த லெவல்ஸ் இருக்குது, அதுக்கு தான் இங்கே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சுல ப்ரைஸு. இதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. நீங்கள் இல்லை ப்ரோ, அதுக்கு அத்தனை தடவை ஆன்சர் கொடுத்துச்சு, இதுக்கப்புறம் அது ஆன்சர் கொடுக்கணும்னு. ஓ அப்படி சொல்கிறீங்க. ஓகே ஓகே, பெருசாக ஹோப் எடுத்து மல்டிபிள் ஆஃப் டைம் ஆன்சர் கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் கூட ட்ராப் ஆகலாம் அந்த மாதிரி சொல்கிறீங்களா என்ன? சரி சரி. ஆனால் வால்யூம் ப்ரெஷர்னு சொல்லும்போது அவ்வளோ பின்னாடிலாம் போக வேண்டாம். ஓகே தான், தப்பு இல்லை, எக்ஸ்ட்ரா அனலைஸ் பாயிண்ட் இருக்கிறது நல்லது தான். இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் வைஸ் இந்த அளவுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணால் போதும், ரொம்ப ப்ரீவியஸ் போக வேண்டாம். சரியா? சரி, இப்போது அடுத்து பார்க்கலாம். மார்க்கெட் யாருக்கான ப்ரெஷரில் இருக்குன்னு அனலைஸ் பண்ணோம் 1 ஹவரில்? செல் சைடு. இங்கேயும் மார்க்கெட் செல் சைடில் தான் வருது. பட் மார்க்கெட் வந்து இப்போ என்னென்னா வால்யூமை அடுத்தடுத்து என்ன பண்ணலை, வால்யூம் ப்ரெஷர் மார்க்கெட்டில் அதிகமாக இல்லை, ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பையரும் செல்லருமா மார்க்கெட்டில் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஃபைட்டிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தெளிவாக கவனிங்க. என்றைக்குமே செல்லர் பையர் பையர்னு மார்க்கெட் ஃபைட் பண்ணும்போது வால்யூமை பெரிய அளவில் ட்ராப் பண்ணாது. பையரும் பெரிய அளவில் போக மாட்டாங்க, செல்லரும் பெரிய அளவில் வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து பெரிய அளவில் எடுக்க வேண்டாம். சம்டைம்ஸ் மைனஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த லெவலுக்கு நம்ம ஒரு செல் ட்ரேட் போகலாம் அப்படின்னாலுமே வேண்டாம், ரிஸ்க்கு தான், நம்ம எடுக்க வேண்டாம். வால்யூம் கொஞ்சம் டீட்டெயில் ஆகட்டும்,
ப்ரெஷர் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும். இந்த லெவல்ஸில் வந்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து அடுத்தடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் மேபி பையருக்கான ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டாப்பில் இருக்குது, பையர் போகும்போது செல் ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை செல்லர் வராங்கன்னா ஆல்ரெடி பிரேக் ஆகி எக்ஸிட் ஆகுங்கிற லெவலில் நம்ம பார்த்தோம், எக்ஸிட் ஆகிடுச்சு. தென் ப்ரைஸ் வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகுது, கீழேருந்து பையர் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ஹை லெவலில் ரீச் பண்ணணும், அங்கேருந்து நம்ம செல் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே ஒரு வால்யூம் ப்ரெஷர் வச்சோம், ஒரு கான்செப்டில் போனோமா, என்ட்ரி எடுத்தீங்க, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பண்ணோம், நெக்ஸ்ட் அதை ரெக்கவர் மெத்தடில் கிளியராகவே முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய லைவ் ட்ரேட்ஸில் பண்ணுவீங்க. ஓகேங்களா? தென் இப்போ இந்த லெவல் ரீச் ஆகிடுச்சுன்னா இங்கே நான் ட்ரேட் பண்ணிவிடுவேன். இங்கே நோட்டிஃபிகேஷன் பாரில் செட் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணும். மேபி இங்கே கிடச்சிருச்சுன்னா ட்ரேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வேறு சார்ட் போனோம்னா அந்த டைமில் பார்த்து கிடைக்கும். சரி, இப்போ இது நம்ம ஃபஸ்ட் டே வச்ச பிளான் தான். இந்த லெவல் ரீச் ஆகுதுன்னா அங்கே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இது வரைக்கும் பையர் போயிட்டு செல்லர் ப்ரெஷர், இங்கே எல்லாமே செல்லர் ப்ரெஷர் என்ட்ரி ஆகக்கூடிய லெவல் தான். நமக்கு 1 ஹவர்லேயுமே கரண்ட் டைம் செல்லருக்கு இருக்கிறதுனால இது குயிக்காக பை சைட் போகாது. ஸோ நம்ம வேறு சார்ட் பார்ப்போம், இங்கே வரும்போது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சரியா? இப்போ இது அப் ட்ரெண்ட் பிரதர், சாரி அப் ட்ரெண்ட்னு சொல்கிறேன், இது லைவ் அசெட்டு USD JPY 72%. சரி இருக்கட்டும். இப்போ இங்கே நம்ம என்ன ட்ரேட் பண்ணலாம்? இப்போ இங்கே ரன் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சரை வச்சு பார்த்தா இங்கே நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது? இங்கே இப்போ ரன் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சரை வச்சு பார்த்தா நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கேட்டேன். இப்போ அந்த ஹரிசாண்டல் லைன் டச் பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு டவுன் கொடுப்போம். சரி, அதாவது வால்யூம் ப்ரெஷர் கான்செப்ட் வைஸ் ஓகேவா? இப்போது ஓகே 1 மினிட்ல சார்ட் ஓகே தான், நம்ம ஆரம்பத்திலே சூஸ் பண்ணோம், கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது, அடுத்தடுத்து கண்டினியூ ஆகலை. சரி ஓகே, வால்யூம் ப்ரெஷர் கான்செப்ட் வைஸில் இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரேட் கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் ஆகும். கரெக்டாக? இப்போ இங்கே நீங்கள் டவுன் ட்ரேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மார்க்கெட் உங்களுக்கு என்ன ட்ரெண்டில் இருக்கணும்? இப்போ இங்கே நீங்கள் டவுன் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் மார்க்கெட் உங்களுக்கு என்ன ட்ரெண்டில் இருக்கணுங்க? நீங்கள் 1 ஹவர் இன்னும் அனலைஸ் பண்ணல இந்த சார்ட்டில். இப்போ இங்கே நான் டவுன் ட்ரேட் என்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டோம் கான்செப்ட் வைஸில். அப்படின்னா 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கணும். ஒரு செல்லருக்கான ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி மண்டே செஷன். இங்கே இந்த ஓப்பன் ஆனதுமே பையருக்கான வால்யூம் நமக்கு மார்க்கெட்டில் டீப்பாக இருக்குது. தென் செல்லர் பையர் செல்லர்னு மார்க்கெட்டில் இப்போ ஒரு கன்சாலிடேட் ஏரியா தான் மேக்ஸிமம் க்ரியேட் ஆகுது. அனலைஸ் பண்ணலாம். பை சைட் செல்லர் வால்யூம் ப்ரெஷர், அகெயின் பை சைட் செல்லர் வால்யூம் ப்ரெஷர், அகெயின் இந்த வால்யூம் எது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கோ அது வரைக்கும் கூட ப்ரைஸ் போகலை, அகெயின் மார்க்கெட்டில் செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர். சரி ஓகே, பெரிய அளவில் போக வேண்டாம், நார்மலாகவே பார்க்கலாம். கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் அப்போ யாருக்கு இருக்கும்? சரி, பை சைட் ரிஜெக்ட் ஆகிருக்கு, டாப்லேருந்து செல்லர் நமக்கு டீப்பாக வராங்க. நெக்ஸ்ட் கேண்டில் அடுத்து டேரெக்டாக பையருக்கு போகாமல் செல்லர் வால்யூமை தான் இன்க்ரீஸ் பண்ணுது. செல்லர் வால்யூம் இது வரைக்கும் வந்து கீழே இருந்து பையருக்கான ப்ரெஷர் எக்ஸிட் ஆயிருக்கு. அப்போ அனலைஸ் பண்ணலாம். இது வரைக்கும் பையர் ப்ரைஸ் போயிருக்காங்க, டாப்லேருந்து செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் இது வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. தென் மறுபடியும் ப்ரைஸ் பை சைட் போகும்போது இந்த பையரெல்லாம் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ண முடியல, செல்லர் ப்ரெஷர் வருது. இது வரைக்கும் செல்லர் வந்து கீழே பையர் ப்ரெஷர் போயிருக்காங்கன்னா ஸ்டார்டிங் நமக்கு மேஜரான ப்ரெஷர் செல் சைடுக்கு தான். பையர் எதனால மேலே போயிருக்காங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து செல் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ்லையும் ட்ரேட் பண்ணும். இங்கே நம்ம இப்போ பை ட்ரேட் என்ட்ரி எடுக்க வேண்டாம், செல் ட்ரேட் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். அதை பிரேக் பண்ணி பையருக்கான வால்யூம் எக்ஸிட் ஆகுதுன்னு சொல்லும்போது செல் ட்ரேட் என்ட்ரி போகலாம். ஓகேவா? இப்போது 1 மினிட்டுக்கு வரேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணக்கூடிய வால்யூம் ப்ரெஷருக்கு ட்ரா பண்ணும். அதுக்கு ஆன்சர் எப்படி வருதுங்கிறத பொறுத்து கரண்ட் டைம் கேண்டிலுடைய ப்ரெஷர் பை சைடாக செல் சைடாங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஒரு பாயிண்ட்டை பாருங்கள், இந்த லெவல் இப்போ நம்ம வரும்போது நம்ம ஒரு டவுன் ட்ரேட் என்ட்ரி 2 மினிட்டுக்கு எடுக்க போகிறோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு வால்யூம் மேலே போயிடுச்சுன்னா யாருக்கான வால்யூம் ப்ரெஷர் 1 ஹவரில் அதிகமாகிடும்? 1 ஹவரில் யாருக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிடும்? யாருக்கான ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடுங்க? பையருக்கு ப்ரோ. சரி, அப்போ
பையருக்கான வால்யூம் எக்ஸிட் ஆகிடும் பார்க்குறோம். அப்போ நீங்கள் இப்போ ஒரு டவுன் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த டவுன் ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆகிடும். லாஸ் ஆகிடுச்சுன்னா பையர் வால்யூம் இங்கே போயிடுச்சுன்னு வச்சுப்போம். இங்கே பையருக்கான வால்யூம் ப்ரெஷர் ஹை ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் செல் சைடு வரும்போது இங்கே லாஸ் பண்ண அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ரெக்கவர் பண்ணுவீங்க. கரெக்டாக ஓகே தானா? ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணலாமா? புரிஞ்சுதா? டவுட் இருக்கா கேளுங்க. மேக்ஸிமம் நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரிக்காக போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்ட்ரி வால்யூம் ப்ரெஷர் கான்செப்டேஷனில் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் மட்டும் பார்த்தா போதுங்களா, இல்லை அந்த மெஜாரிட்டி ட்ரெண்டும் பார்க்கணுமா? மெஜாரிட்டி பார்க்குறது நல்லது. இப்போ நமக்கு மண்டே செஷனுங்கிறதுனால நமக்கு பெரிய அளவில் மெஜாரிட்டிஸ்க்கு அனலைஸ் பண்ண வேண்டாம். சாரி, கீழேருந்து பை சைடு தான் வால்யூம் ப்ரெஷர், தென் டாப்லேருந்து கன்சாலிடேட் தானே பண்ணுது. நமக்கு ஓடிசி மாதிரி லைவில் பெரிய அளவில் மெஜாரிட்டி அனலைஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா நியூஸ் செஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் ரன் ஆகும். இன்றைக்கி நியூஸ் அனலைஸ்லாம் நம்ம எடுக்கல பெரிய அளவில். சரி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நியூஸ் செஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், பிடிடிலையும் டச் ஆகிடுச்சு. ஓகே, நமக்கு இந்த லெவல் இன்னும் டச் ஆகலை. வரும்போது நம்ம என்ட்ரி போட்டு விட்டுடலாம். 2 மினிட்டுக்கு இங்கேயும் நம்ம பண்ண போகிறது செல் ட்ரேட். ஓகே சரி ப்ரோ, இப்போது லெவல் ரீச் ஆகிடுச்சு. இங்கேருந்து பையருக்கான வால்யூம் ஸ்ட்ராங் தான். தென் நமக்கான லெவலில் செல்லருக்கான ப்ரெஷர் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ நம்ம செல் ட்ரேட் என்ட்ரி, செல்லருக்கான வால்யூம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய லெவலில் செல் ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டோம். இப்போது அனலைஸ் பண்ணுங்கள், பிரேக் பண்ண லெவலில் ஏதாச்சும் ரிஜெக்ஷன் இருந்துச்சா? எனி ரிஜெக்ஷன்? இப்போ இங்கே பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டாங்களா? இந்த லெவலில் ஏதாச்சும் ஒரு ரிஜெக்ஷன் மார்க்கெட் கொடுத்தாங்களா? எஸ், டேரெக்டாக ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கே ஃபைட் பண்ணி எக்ஸிட் ஆகலாம். ஸோ பையருக்கான வால்யூம் இங்கே எக்ஸிட் ஆகிருக்கே தவிர இங்கே ப்ரெஷர் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸும் கீழே இருக்கக்கூடிய பையருக்கான ப்ரைஸும் நமக்கு மார்க்கெட்டில் ஃபைட் பண்ணி இங்கே இன்வால்வ் ஆகலை. ஸோ இது நமக்கு ரெக்கவர் பண்ண ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக கீழே வரும்போது மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுக்கும். ஒன்று, இது டீப்பாக மேலே போகுதுன்னு சொல்லும்போது ஒருவேளை என்ன ஆகும்னா இது மர்பூஸில் முடியலை. ஸோ இங்கே பையருக்கான ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கணும், ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட்டுடைய வால்யூம் மேலே போகுதுன்னா ரெக்கவர் நல்லாயிருக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் ஓகே தான். ஆனாலும் இங்கே நம்ம 70 ரூபா போடுறோன்னா அதை 70 போடுறோம் அப்படின்னா இங்கே நம்ம 140 உடனே டபுள் பண்ணி ரெக்கவர் பண்ண வேண்டாம். 70 போடுறீங்களா, இங்கே ஒரு 150 அந்த மாதிரி போட்டு ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த ட்ரேட் நமக்கு மைனஸ். சரி, இதே மாதிரி ஜேபிஒய்லையும் பார்க்கலாம். மைனஸ் பண்ணிட்டோம். சேம் நம்ம அனலைஸ் பண்ண அதே விஷயம் தான். இங்கே என்ன பண்ணலாம், செல்லர் வால்யூம் வரும்போது ரெக்கவர். இது மைனஸ் ஆகக்கூடாது, இதில் ஸ்ட்ராங்காக இருந்துடணும். ஆனால் இங்கே வந்த கேண்டில் ஓகே மர்பூஸ் வந்திருக்காங்க. அங்கே அப்போ தான் சொன்னேன் மர்பூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக மர்பூஸை தான் கொடுத்துருக்கு. ஓகே, ஸ்ட்ரக்சருக்காக வெயிட் பண்ணலாம். எந்த மாதிரி மார்க்கெட்டுடைய மார்க்கெட் எந்த மாதிரி ரன் ஆகுதுன்றதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சரி, இங்கே நமக்கு ட்ரேட் கிடைக்குதான்னு பார்த்துடுவோம். இங்கே கண்டிப்பாக செல்லர் வால்யூம் நமக்கு ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகும்போது நம்ம பை என்ட்ரி அடித்து இதில் உள்ள விஷயங்களை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். 2 மினிட் பெண்டிங்னாலும் போட்டு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். One 2 6 3 7 2. ஓகே, இப்போ நம்ம இங்கே பை பண்ணோம்னா 2 மினிட். சரி, ஆக்சுவலாக நான் இங்கே பை பண்ணிட்டேன். இன்னும் பிரேக் கிடைக்கல, பட் நான் பை பண்ணிட்டேன். சரி ப்ரோ, தெளிவாகவே பார்ப்போம். டேரெக்டாக எக்ஸிட் ஆன பையர் வால்யூம் ப்ரெஷர் கரெக்டாக. அப்போ இந்த லெவல் அப்படிங்கிறது தெளிவாக கவனிங்க, செல்லருக்கான ப்ரெஷர் இருக்கக்கூடிய லெவல். பிரேக் பண்ணி பையர் எக்ஸிட் ஆகுதுன்னா இங்கே யாருக்கான ப்ரெஷர் இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது? கரெக்டுங்களா? கரெக்டாக இல்லையா? ஏங்க இதை தாங்க நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்குறோம். சரியா தப்பா? எஸ். அப்போது ஃபர்ஸ்ட் இங்கே ப்ரீவியஸ்லேருந்தே பார்க்கலாம். செல்லருக்கான வால்யூம் ப்ரெஷர் உங்களுக்கு என்ட்ரி கொடுக்கக்கூடிய லெவல். பிரேக் பண்ணி செல்லர் என்ட்ரி ஆகணுங்கிறது தான் நமக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் மார்க்கெட் டேரெக்டாக ஒரு ப்ரெஷரை கொடுத்துடுச்சு. ஒரு செகண்டில் தான் மேபி இங்கேருந்து எக்ஸிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணியோ ரிஜெக்ஷனோ மார்க்கெட்டில் சுத்தமாக இல்லை. பையர் வால்யூம் ஸ்ட்ராங்கு. அட் த சேம் டைம் மர்பூஸில் முடியலை, நார்மல் வால்யூம் ஸ்டிக் தான். ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற விஷயம் தெரியுது. ஆனால் ரிஜெக்ஷன் இருந்து மார்க்கெட் இந்த மாதிரி எக்ஸிட் ஆச்சுன்னா இன்னும் பெட்டர். ஓகேங்களா? பட் ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் தான், இல்லைன்னு இல்லை.
அடுத்து பாருங்க, பையர் போறாங்க, செல்லருக்கான பிரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்ல என்ன பண்ண முடியல, பையரை கண்டினியூ பண்ண முடியாம செல்லர் வந்து புஷ் பண்றாங்க. நல்ல ஒரு பிரைஸ் புஷ் இருக்கு, ஐ மீன் பிரைஸ் ரிஜெக்ஷன் இருக்கு மார்க்கெட்ல. தென் ரிவர்ஸ் ஆகுறாங்க. அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இதை செல்லர் என்ட்ரி கொடுத்து கீழே போயிடும். இங்கே செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் டாப்பில் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ செல்லர் எக்ஸிட் ஆகிடுவாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்காதீங்க. இங்கே நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கான ஆன்சர் ஸ்ட்ரக்சர் வைஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். போன சாட்டில் பார்த்தோம்ல, போன ட்ரேடு அதே தான், இது ஆப்போசிட்லலாம் இல்லை, சேம் மெத்தட் தான். சரியா? நம்ம ஆல்ரெடி நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல, நடக்கக்கூடிய விஷயம் எந்த மாதிரி எப்படி வந்தால் நம்ம எதை ஃபேஸ் பண்ணோம், ஒரு லாஸ் பண்ணால் அந்த லாஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன்னா வால்யூம் ப்ரெஷர் சம்டைம்ஸ் இங்கே லாஸ் கொடுக்குறது தான், இல்லைன்னு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வைஸுக்கு மார்க்கெட் நம்ம இதே இடத்துல நம்ம மல்டிபிள் ஆஃப் டைம் நம்ம ப்ராஃபிட்டும் பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் இது லாஸில் போகுதுன்னா அதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணி எண்ட் ஆஃப் த டைம் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்குறோம். விஷயம் புரியுதா? ஸோ நம்மளுடைய ட்ரேடுக்கான டைம் ஃப்ரேம் 2 மினிட், 2 மினிட்டுக்குமே நமக்கு நல்ல ரிசல்ட் தான். இங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கல்ல, இங்கே கிடைக்கிற ஆன்சர் தான் பெஸ்ட்டு. பிரேக் அவுட் நீங்கள் லைன் வச்ச இடத்துக்கு கரெக்டாக இருக்கணும், ரிஜெக்ஷன் ரிவர்சல் ப்ராப்பராக இருக்கணும். சேம் கேண்டில் ரிவர்சல் இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்கில் ரிவர்சல் ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் அந்த கான்செப்ட் வந்து எப்படி நல்ல ஒரு வின்னிங் ரேஷியோ கொடுக்கும். ஐ மீன் கரெக்டாக இருக்குது, சார்ட் வந்து கரெக்டாக தான், கரெக்டான ஸ்ட்ரக்சர் வைஸில் ஃபார்ம் ஆகுதுங்கிற விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ இது இங்கே முடிஞ்சிடுது, இங்கே பார்க்கலாம். இது லைவ் செட், நம்ம அங்கே ட்ரேட் ரெக்கவர் பண்ணது ஓடிசி. இப்போ இது வந்து லைவ், இங்கேயும் அதே தான். இங்கே என்ன நெகட்டிவ் பண்ணீங்களோ அதே விஷயத்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வரும்போது என்ன பண்ண போகிறீங்க, பாசிட்டிவ் பண்ண போகிறீங்க. வேறு டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது, சேம் கான்செப்ட் தான். லைவ்னாலும் சரி, ஓடிசினாலும் சரி. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் செல்லருக்கான வால்யூம் ப்ரெஷர் எக்ஸிட் ஆகணும்னு பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரியான லெவல்ஸில் ஆன்சர் மார்க்கெட் கொடுக்கணும். அதிகமாக அங்கேயும் லாஸ் கிடைக்கக்கூடாது. அது நம்ம அனலைஸ் இம்பார்ட்டன்ட் பண்ணி, ஐ மீன் அனலைஸை கொஞ்சம் கூட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். எப்படி ப்ரோ? சவுண்டு கரெக்டாக கேட்கல, சவுண்டா கரகா இருக்கும். ஒரு நிமிஷம், இப்போ கேட்குதா? இப்போ கரகரன்னு தான் கேட்குது. அப்படியா? தெரியல, ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? இப்போ கேட்குதா? இப்போ கிளியரா இருக்கா? இல்ல ப்ரோ, ஒண்ணுமே கேட்கல. கேட்கவே இல்லையா? இல்ல ப்ரோ, இல்ல ரொம்ப விட்டு விட்டு தான் கேக்குது. ஒரு நிமிஷம்.